கேமரா கிட்ட பேச தெரியாத மாயா பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேச தெரியாத மாயா? அவங்க தாங்க சொன்னாங்க. இவங்க என்னைக்கு உண்மையை சொல்லியிருக்காங்க. இப்போ கேமராட்ட வாக்கு கேட்க சொன்னார்ல கமல்ஜி. இப்போ எனக்கு கேமராட்டே பேச தெரியாதுன்ட்டு எப்போ பார்த்தாலும் கேமராட்ட இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பார்க்கலன்னு நினைக்கிறாங்க. சரி, என்ன தான் பேசுகிறாங்க. நம்ம போய் பார்த்தா நிக்சன், அக்ஷயா, ஜோவிகா, ஐஷு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஆனால் எப்படி என்ன பேசுவோம் உங்ககிட்டலாம்? தினேஷ் சொல்கிறாரு என்ன தொட்டா 9 பேரை தொட்டா மாதிரி. அப்படி பிளாஸ்டாக இருந்திருக்குண்ணா. பெரிய குரூப்பிசமானா? ஓ, அந்த குரூப்பின் தலைவியே நான் தானா? ஆனால் தலைவியை விட்டு மற்றவங்க எல்லாம் தூக்கிட்டாங்களே. இது என்னடா கதையாக இருக்குது. ஆனால் தலைவியை எடுத்திருந்தா ஆட்டத்தில் சுவாரஸ்யம் இல்லைன்னு நினச்சிருக்காங்க போல இருக்கு. அதனால் இருக்கட்டும். ஓகே, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஐஷோ பார்த்து நான் உங்ககிட்ட என்ன பேசுவேன், எனக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, நீ அதை எப்படி என்ன எடுத்துப்பேன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்காங்க. அப்போ இவங்க ஏதோ ஒரு தவறு செய்திருக்காங்கங்கிறது நம்ம எல்லாருக்கும் கிளியராக புரியுது. என்ன தவறு? மாபெரும் தவறு தான் அது. அதற்கு அடுத்ததாக அக்ஷயாவை ஒரு டம்மியான கண்டஸ்டன்ஸாக மாற்றிய பெருமை இவங்களுக்கு தான் சாரும். எத்தனை பேர் தான் இவங்க டம்மியாக மாற்றுறாங்க? அந்த 9 பேர்னு சொன்னாங்களே, அந்த 9 பேருமே அவங்க டம்மியாக தான் வச்சுருந்துருக்காங்க. அதில் தப்பிச்சுக்கிட்டது பூர்ணிமா. தப்பிச்சு அந்த பணத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனவே அவங்களுக்கு வாழ்த்து. பூர்ணிமாக்கெல்லாம் கண்டிப்பாக வாழ்த்து தெரிவிக்கணுங்க. அவங்க 2 வாரம் 3 வாரம் முன்னாடி எவிக்ட் ஆகிற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வந்திருந்ததுன்னா நல்லாவே இருந்திருக்காது. ஐயோ எப்பா. சரி, அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களை பார்க்கணுமா? ஜோவிகாவை பார்த்து கேட்கணுமா எந்த இடத்துல பாதம் மாறுச்சு? ஐயோ, அதை கேட்கணுமே. உங்கள் கூட எப்போ பழக தொடங்குறாங்களோ அப்போ தான் அவங்க பாதம் மாறுச்சு. அதை உங்ககிட்டே சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அம்மா தலைமையில் தான் ஒரு ரவுண்டு வட்டமேஜை மாநாடு போட்டு கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அது என்னென்னலாம் கேட்டுங்க. ஆனால் இன்றைக்கி வரப்போகிறது மாயாக்கா. ஐஷு வராங்க, அவங்ககிட்ட பேசுங்க. அது அனன்யா வராங்க. அனன்யா பேரை மறந்துட்டீங்க இன்றைக்கி சொல்லும்போது. அவங்க அந்த 9 பேரில் அவங்க கிடையாதுல்ல. அதுக்கு அடுத்தது வினுஷா வராங்க. வினுஷா நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் விஜய் வராரு. அவர் வழக்கம் போல் சொம்புகள் அடிக்கிறார். என்னென்னா அவர் வரும்போதே சில இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னு இருந்தாராம். அதை இவங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டாங்களா, மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணலையாம்.